ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். இந்திய துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தங்கர் அவர்களுடைய அந்த ராஜினாமாவிற்கு மிக முக்கியமான காரணமே 3 விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லி சென்ற வீடியோவிலே ஒரு பட்டியலை நம்ம வெளியிட்டிருந்தோம். நாம வெளியிட்ட அந்த 3 காரணங்கள் தான் அவருடைய பதவியை பறிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தற்போது உறுதியாக இருக்குங்க. அதுவும் ஜேபி நட்டா வச்சு இந்த ஸ்கெட்சை பிஜேபி அவருக்கு போட்டிருக்கிறாங்க. தற்போது அவருடைய ராஜினாமாவில் திடீர் திருப்பமாக பார்த்தீங்கன்னா இரவு 9 மணிக்கு ஒன்றிய அரசிடமிருந்து அவருடைய வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அந்த ஃபோன் காலில் அவர் பேசின பிறகுதான் ராஜினாமா கடிதத்தையே அவர் எழுதி இருக்கிறார். அந்த ஃபோன் காலில் யார் பேசினாங்க, என்ன பேசினாங்க, அது மட்டுமல்ல நாடாளுமன்றத்தில் வைத்தே ஜெகதீப் தங்கரை ஜேபி நட்டா மிரட்டக்கூடிய வீடியோ காட்சியுமே நமக்கு கிடைச்சிருக்கு. அதையும் இந்த வீடியோவில் நம்ம வெளியிட போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெகதீப் தங்கர்ஜி, இந்த நாட்டுக்காக நீங்க பல்வேறு சேவைகளை செஞ்சிருக்கிறீங்க. வைஸ் பிரசிடென்டாகவும் இருந்துட்டீங்க. உங்களுடைய உடல் நலம் மீண்டு வர நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் பக்கத்தில் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பதிவை போட்டிருக்கிறார். அட அட அட, என்ன நடிப்பு, என்ன நடிப்பு! இது மாதிரி ஒரு நடிப்பை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆமாங்க, ஜெகதீப் தங்கருக்கு ஒன்றும் உடல்நிலை சரியில்லாமல் போகவே இல்லை. உடல்நிலை நல்லா இருக்கக்கூடிய மனிதருக்கு நீங்கள் உடல்நிலை தேறி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதமரே ஒரு பதிவை போடுவது எந்த நாட்டிலேயே அது நடக்குமா? இவருக்கு உண்மையிலேயே உடல்நிலை சரியில்லாமல் போயிருச்சு அப்படின்னா ஜூலை 23ஆம் தேதி ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூரில் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணக்கூடிய அதே நாளில் காலையில் இவர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அறிக்கை வெளியாக இருக்குமா? இவருக்கு உண்மையிலே உடல்நிலை சரியில்லாமல் போயிருந்துச்சு அப்படின்னா 10 நாளைக்கு முன்னாடி ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள்ட்ட பேசும்போது நான் ஆகஸ்ட் 2027 தான் ராஜினாமா பண்ணுவேன், நான் ரிட்டையர்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? இவருக்கு உண்மையிலே உடல்நிலை சரியில்லாமல் போயிருச்சு அப்படின்னா நேற்றைக்கு மாலை 6 மணி வரைக்கும் இவருடைய அடுத்த நாளுக்கான நிகழ்ச்சி நேரலை இவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்களா? இதெல்லாம் கூட விட்டுருங்க. இவருக்கு உண்மையிலே உடல்நிலை சரியில்லாமல் போயிருச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக சேர்த்திருப்பாங்களா இல்லையா? எமர்ஜென்சி ஆகி அதனால என்னுடைய பணியை இனிமேல் செய்ய முடியாது, அதனால என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாவது நம்ம நம்பலாம். இத்தனைக்கும் கடந்த மார்ச் 9, 2025 நள்ளிரவு 2 மணிக்கு இவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ல வச்சு சிகிச்சையும் கொடுக்கப்படுது. அப்படி நெஞ்சுவலி ஏற்பட்ட போதும் கூட இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுவதாக சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. நாடாளுமன்றத்தில் அவர் ரொம்ப இயல்பா வழக்கத்திற்கு மாறாக உற்சாகத்தோடு இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்துட்டு எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருச்சு, அதனால தான் ராஜினாமா பண்ணேன் அப்படின்னு சொன்னா நம்புவதற்கு நாம் என்ன முட்டாளா? चिल्लाने की जरूरत नहीं होती है. No, sir, ask them to sit down. Let us have good debate. अरे क्यों चिल्ला रहे हो भाई? Honorable members, तो सुन लो. One second, honorable members, when LOP was speaking, there was silence. Please listen to leader of the house. அப்போ உடல்நிலைக்கு எதுவுமே நடக்காத போது எப்படி திடீர்னு இரவு 9:25 மணிக்கு எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்ற லெட்டரை இவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்ப வேண்டும், ட்விட்டர் பக்கத்தில் போட வேணும்? இதுக்கு பின்னாடி தான் நான் சொன்ன அந்த 3 காரணங்கள் இருக்குது. சென்ற வீடியோவில் மிக தெளிவாக சொன்னோம். ஃபஸ்ட்டு விஷயம், பீகார், தமிழ்நாடு, அஸ்ஸாம், கேரளா, மேற்கு வங்கம் தேர்தல் நடக்கிறதுனால அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு துணை குடியரசுத் தலைவர் பதவியை கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னேன். 2வது விஷயம், இவருக்கு 74 வயசாயிருச்சு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 75 வயசுக்கு மேலே உள்ளவங்க யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க, ராஜினாமா பண்ண வைப்பாங்கன்னு சொன்னேன். 3வது விஷயம் என்ன சொன்னேன்? கூட்டணி கட்சியான நாயுடு கட்சியும் நிதிஷ்குமார் கட்சியும் துணை குடியரசுத் தலைவர் பதவி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன். அப்போது நான் சொன்னதை போலவே பார்த்தீங்கன்னா இப்போது பீகாருடைய அமைச்சர் நீரஜ்குமார் என்ன சொல்கிறாரு? நிதிஷ்குமார் துணை குடியரசுத் தலைவரானால் என்ன பிரச்சனை இருக்குது, அவர் வந்தால் நல்லது தானே அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்றது மூலம் இவருக்கு பதில் நிதிஷ்குமாரை அந்த பதவியில் உட்கார வைப்பதற்கு பிஜேபி தயாராகி விட்டதா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு நமக்கு எழுது. ஏன்னா நம்ம சொன்னதை போலவே அதுதான் நடந்திருக்கு. சரி, எடுத்த உடனே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இவங்க பண்ணிடுவாங்களா? இவர் சொன்ன உடனே அவர் ராஜினாமா பண்ணிடுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் அங்கே தான் பிஜேபி தன்னுடைய தந்திர நடவடிக்கையை பண்ணுறாங்க. அதுவும் ஜேபி நட்டா மூலமாக இந்த ஜெகதீப் தங்கருக்கு ஒரு ஸ்கெட்சை இவங்க போட்டிருக்கிறாங்க. எப்படி ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கன்னா, நான் ஏற்கனவே சென்ற வீடியோவிலே சொன்னேன், ஜேபி நட்டா அவர்கள் ஜெகதீப் தங்கர் நடத்திய அந்த நிகழ்ச்சிக்கு
ஈவினிங் அவர் கலந்து கொள்ளவே இல்லைன்னு. அதற்கு மெயின் முக்கியமான காரணமாக ஜஸ்டிஸ் வர்மாவுடைய அந்த தீர்மானம் தாங்க இருந்திருக்கு. நமக்கெல்லாம் தெரியும், ஜஸ்டிஸ் வர்மா வீட்டில் பணம் என்பது மிகப்பெரிய அளவில் கிடச்சிச்சு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அவரை பதவி நீக்கம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி எம்பிக்களும் சரி, கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்களும் சரி, எதிர்கட்சி எம்பிக்களும் சரி, எல்லாருமே வந்து ஒரு தீர்மானத்தில் ஒரு மோஷனாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்தை போட்டு லோக்சபாவுடைய ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லாட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ லோக்சபாவில் இந்த தீர்மானம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ராஜ்யசபாவில் தங்கர் என்ன பண்ணுறாரு, ஜஸ்டிஸ் வர்மாவுக்கு எதிராக 50 பேர் எம்பிக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க, இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, அதனால இந்த ஹைகோர்ட் ஜட்ஜை நீக்குவதற்கான பணிகளை செய்யுமாறு அந்த நாடாளுமன்றத்திற்கு ஒரு உத்தரவை இவர் போடுறாரு. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, லோக்சபாவில் ஓம் பிர்லா கிட்ட ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா பிஜேபி எம்பிக்கள் தான். அதற்கு எதிர்க்கட்சிகளும் சப்போர்ட் தான். ஆனால் ராஜ்யசபாவில் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தில் கையெழுத்து போட்ட 50 எம்பிக்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்த பிஜேபியினர் அல்ல, எதிர்க்கட்சியை சேர்ந்த 50 எம்பிக்கள். அப்போ எதிர்க்கட்சிகள் கையெழுத்து போட்ட அந்த தீர்மானத்தை எப்படி இவர் ஏற்றுக்கொள்ளலாம்? இது மோடிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம். ஏற்கனவே ஜஸ்டிஸ் சேகர் யாதவுக்கு எதிராக 55 எம்பிக்கள், எதிர்க்கட்சி எம்பிக்கள் கொண்டு வந்த தீர்மானம் ராஜ்யசபாவில் பெண்டிங்கில் இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை இவர் ஏன் ஏற்றுக்கிட்டு இப்படியான அறிவிப்பை பண்ணணும்? யாரை கேட்டு இந்த அறிவிப்பை பண்ணாரு? ட்ரெஸரி பெஞ்சில் வந்துட்டு கேட்டாரா? ஜேபி நட்டாட்ட கேட்டாரா? நிர்மலா சீதாராமன்ட்ட கேட்டாரா? யார்கிட்டையுமே கேட்காம எப்படி இவர் இதை அறிவிக்க போச்சு அப்படின்ற கோபம் பிஜேபிக்கு வந்திருக்கு. அதாவது இப்படி ஒரு கோவம் வர்றதுனாலலாம் ராஜினாமா பண்ண வச்சிட மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன காரணத்திற்கு ஒரு ஸ்கெட்சுக்காக இதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ இப்படியான விஷயத்தை இவர் பண்ண பிறகுதான் பார்த்தீங்கன்னா ஜேபி நட்டாவும் சரி, கிரண் ரிஜிஜுவும் சரி, சாயந்தரம் 4:30 மணிக்கு இந்த ஜெகதீப் தங்கர் கூட்டின அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவே இல்லை. காலையில் கூட்டின கூட்டத்தில் முடிவெடுக்க முடியாமல் அவங்க வந்துட்டு சாயந்தரம் தள்ளி வைக்கிறாங்க. சாயந்தரம் கூடிய கூட்டத்தில் அவங்க வராதனால நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எல் முருகன் அவர் தான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கூட்டத்தை மறுநாள் தள்ளி வச்சிருங்க அப்படின்றாரு. அப்போ உண்மையிலே இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு, இவருக்கு வந்துட்டு ராஜினாமா பண்ண போகிறாருன்னா மறுநாள் உங்கள் தலைமையில் கூட்டத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்முருகன் சொல்லியிருக்கவே மாட்டார். அப்போ எல்முருகன் தான் அதை தள்ளி வைக்க சொன்னது. அப்போ ஜேபி நட்டாவும் கிரண் ரிஜிஜுவும் கலந்து கொள்ளாதது இதில் ஜெகதீப் தங்கருக்கு மிக முக்கியமான ஒரு வருத்தத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு வைஸ் பிரசிடென்ட் அவருடைய வீட்டுக்கு போறாருங்க. வீட்டுக்கு போன பிறகு இரவு 9 மணி போல இவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. ஒன்றிய அரசிடமிருந்து ஒரு ஃபோன் கால் வந்ததாக என்டிடிவி விபி ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் மூலமாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஃபோன் காலில் மிகப்பெரிய அளவுக்கு இவரை திட்டி இருக்கிறாங்க. இவருமே பார்த்தீங்கன்னா என்னுடைய பதவிக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பேசியதாக அந்த சோர்ஸ் வந்து என்டிடிவி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஜஸ்டிஸ் வர்மாவை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. ஏன்னா ஜஸ்டிஸ் வர்மாவோட தீர்மானத்தை 50 எம்பிக்கள் கொடுத்துட்டாவே போதும், ராஜ்யசபா சேர்மன் அதை வந்து கொண்டு வந்துடலாம். அப்போ அதை தான் என்னுடைய அதிகாரம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பதாக அந்த தகவல் வருது. அப்போ 9 மணிக்கு ஒன்றிய அரசிடமிருந்து அந்த ஃபோன் காலில், அந்த கடைசி ஃபோன் காலில் மிகப்பெரிய அளவுக்கு தங்கர் என்பவர் மிரட்டப்பட்டிருக்கிறார். இந்த ஃபோன் கால் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே தங்கருக்கு எதிராக 6 மாதத்துக்கு முன்பே எதிர்க்கட்சிகள் ஒரு நோ மோஷன் கான்ஃபிடன்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து இவரை நீக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதற்கு மிகப்பெரிய ஆதரவு என்பது கிடைக்கல. ஏன்னா லோக்சபாலையும் எம்பிக்களுடைய ஆதரவு இருக்கணும், அது இவங்களுக்கு இல்லாதனால ராஜ்யசபாவில் மட்டும்தான் அந்த தீர்மானத்தை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ எதிர்க்கட்சியில் கொடுத்த அந்த தீர்மானத்தையோ அல்லது இது போன்ற ஒரு தீர்மானத்தையோ மீண்டும் இவருக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய சூழல் என்பது ஆளுங்கட்சிக்கிட்டே இருக்கு அப்படின்ற தகவல் இவருக்கு வந்ததாக அந்த சோர்ஸ் என்டிடிவி கிட்ட சொல்றாங்க. இப்படியான விஷயங்கள் வந்த பிறகு நம்ம அவமானப்பற்றக்கூடாது என்பதற்காக தான் 9:25க்கு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அவர் எழுதி ட்விட்டர் பக்கத்திலையும் சரி, குடியரசுத் தலைவர் முர்முவுக்கு சரி அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா முர்மு அவர்கள் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்வதிலிருந்தே அதை நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. ஆனால் ஜேபி நட்டா என்ன சொல்றாரு, இல்லை நாங்கள்லாம் ஒரு ராஜினாமாவுக்கு எந்த காரணமும் இல்லை, நான் இந்த 4:30 மீட்டிங் வராததுக்கு காரணம் எனக்கு வேற முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு, அதனால தான் வரல, இதை முன்கூட்டியே வைஸ் பிரசிடென்ட் கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜேபி நட்டா வந்து ஒரு தகவலை சொல்றாரு.
முன்கூட்டியே ஜேபி நட்டா வரல, முன்கூட்டியே கிரண் ரிஜிஜு வரலன்னு சொல்லியிருந்தா ஜெகதீப் தங்கர் அந்த மீட்டிங்கை நடத்திருக்கவே மாட்டார். ஏன்னா முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய ஜேபி நட்டா அவர் தான் அந்த கமிட்டிக்கு தலைவர், பிஎஸ்சி கமிட்டிக்கு. அவரே வரல, நாடாளுமன்ற அலுவல் துறை அமைச்சரே வரல அப்படின்னா அந்த மீட்டிங் நடத்தி பிரோஜனம் இல்லை, மறுநாளே நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீப் தங்கர் வராமலேயே எல்லா மெம்பர்ஸுக்கும் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருப்பாரு, வராதீங்க மெசேஜை கொடுத்துருப்பாரு. அப்போ ஏன் அந்த மெசேஜை கொடுக்கல, வந்த பிறகு தான் அதெல்லாம் நடக்குது அப்படின்றப்போ ஜேபி நட்டா சொல்வது பச்சை பொய் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டுமல்ல, நான் சொன்னேன்ல ஜேபி நட்டா மிரட்டக்கூடிய வீடியோ காட்சின்னு, அப்படி ஒரு வீடியோ காட்சியுமே நமக்கு நாடாளுமன்றத்தில் சிக்கியிருக்கு. அதை காட்டுறேன் பாருங்க. Nothing will go on record. Whatever I'll say, that will go on record. You should know. Nothing will go on record. Whatever I'll say, that will go on record. Nothing will go on record. Whatever I'll say, that will go on record. இதுல ஜேபி நட்டா என்ன சொல்றாரு, நான் சொல்றது தான் ரெக்கார்டில் இருக்கும், நீ பேசுறதெல்லாம் ரெக்கார்டில் இருக்காது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சியினரை பார்த்து பேசக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த டிபேட்டே எப்போ வந்துச்சு அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்கே அவர்கள் கேட்கும்போது அந்த கேள்விக்கு தான் நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஆனால் இப்போ இல்லை அப்படின்ற மலுப்பனான பதில்களை ஜேபி நட்டா சொல்லும்போது தான் எதிர்க்கட்சியினர் கோஷம் எழுப்புறாங்க. அதை தங்கர் அவர்கள் தடுக்க பார்க்கிறார். அப்போதான் ஜேபி நட்டா இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. பொதுவாகவே ஒரு அவை குறிப்பில் எது இடம்பெறணும் எது இடம்பெறக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது அந்த அவைத் தலைவர் சபாநாயகருக்கு தான் இருக்கு. அப்போ அந்த ராஜ்யசபாவுடைய சபாநாயகராக தலைவராக யார் இருக்கிறா, ஜெகதீப் தங்கர் தான் இருக்கிறாங்க. அப்ப ஜெகதீப் தங்கர் தான் யாருடைய உரை இடம்பெறணும் யாருடைய உரை இடம்பெறக்கூடாது என்ற முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை ஜேபி நட்டா பறித்து கொண்டு அவர் சொல்றாரு, நான் சொல்ற உரை மட்டும்தான் இங்கே இருக்கணும், மற்றவங்க உரை இருக்காது அப்படின்றது மூலமாக ஜெகதீப் தங்கருக்கே அவர் அந்த வார்னிங்கை கொடுக்குறாரு, மிரட்டுறாரு. இதை கார்கே அவர்களை மிக தெளிவாக அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாரு. நான் இருக்கும்போதே இது நடந்துச்சுங்க, இப்படிதாங்க அவர் மிரட்டினாரு, இது எங்களுக்கு ஏதோ கொடுத்த மெசேஜ்னு நினைச்சோம், இப்பதான் புரியுது ஜெகதீப் தங்கருக்கு அவர் கொடுத்த அந்த மெசேஜ் அப்படின்றத எங்களால புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கார்கே அவர்கள் ஒரு பதிவை எழுதியிருக்கிறார். அப்போ ஜெகதீப் தங்கருக்கு இரவு 9 மணிக்கு ஒரு போன் கால் வந்திருக்கிறது, மிரட்டப்பட்டிருக்கிறார். 9:25க்கு அவர் ராஜினாமா பண்றாரு. ஜேபி நட்டாவும் அவையில் இருக்கும்போதே ஜெகதீப் தங்கருடைய அதிகாரத்தை பறிக்கும் விதமாக மிரட்டி பேசியிருக்கிறார் அப்படின்ற பல்வேறு ஆதாரங்கள் இப்போ நம்மளால பார்க்க முடியுதா இல்லையா? அப்போ ஜெகதீப் தங்கரை இவர்கள் காலி பண்ணணும்னு முடிவெடுத்துட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் வர்மாவுடைய பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக ஜெகதீப் தங்கரை இவங்க பதவியிலேருந்து ராஜினாமா பண்ண வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சே நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லைங்க, உண்மையிலே ஜஸ்டிஸ் வர்மாவுடைய தீர்மானத்தை கொண்டு வந்ததுனால தான் இவருடைய பதவியை பறிச்சிருக்கிறாங்க, ராஜினாமா பண்ண வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அப்படி என்ன உங்களுக்கு ஒரு ஈகோ வந்துச்சு? எதிர்க்கட்சி எம்பிக்கள் கொடுத்த அந்த தீர்மானத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றிருந்தாலும் என்ன, அதானாங்க ஜனநாயகம். நாட்டில் ஒரு ஆளுங்கட்சி இருக்குன்னா எதிர்க்கட்சி இருக்கு, 2 பேரும் சேர்ந்தது தானே நாடாளுமன்றம். அதை கூட உங்களால் ஈகோவாக எடுத்துக்கொண்டு அதை எப்படி நீ பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு துணை குடியரசுத் தலைவர் பதவி, நம்ம நாட்டில் அரசியலமைப்பு சபையில் 2வது ஒரு மிக முக்கியமான பதவி அப்படின்னா அது துணை குடியரசுத் தலைவர் பதவி தான். அந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபரையே நீங்க இவ்வளவு தூரத்திற்கு மிரட்டி அவரை உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஓடு பதவி ராஜினாமா பண்ண அப்படி மிரட்டுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அரசியலமைப்பு சட்டத்துடைய பதவி நீங்க மதிக்கிறீங்க அப்படின்றதுக்கு இதுவே ஒரு சாட்சியா இருக்கு. அப்ப இவருடைய பதவி நீங்க பறிப்பதன் மூலமாக ஜஸ்டிஸ் வர்மாவுக்கு நீங்க ஆதரவா இருக்கீங்களா? ஜஸ்டிஸ் வர்மா மீது லோக்சபால கொண்டு வந்த தீர்மானம் என்பது அது சும்மா எதிர்க்கட்சிகளை ஏமாத்துவதற்காக கொண்டு வந்த தீர்மானமா? அதனாலதான் ஜஸ்டிஸ் வர்மா மீது பிஜேபி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருந்துச்சா? அப்ப ஊழல் செஞ்சதுல வர்மா அவர்கள் பிஜேபியுடன் எதுவும் தொடர்புல இருந்திருக்கிறாரா? எந்த அடிப்படையில் ஜஸ்டிஸ் வர்மாவுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு தங்கரை நீங்க ராஜினாமா பண்ண வச்சீங்க அப்படின்றதா இன்னைக்கு பொதுமக்கள் எழுப்பக்கூடிய கேள்வியா இருக்கு. இதுல பிஜேபி காரங்களுக்குமே ஒரு மெசேஜ் இருக்குங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவியை வச்சு நீங்க பிஜேபியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், மோடி அமித்ஷாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றக்காக அந்த பதவியை மதிக்காம அந்த பதவியுடைய கட்டுப்பாட்டை மறந்து நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னாலுமே உங்களை ஒரு நிமிடம் போதும் தூக்கி எறிவதற்கு அப்படின்றதற்கு ஜெகதீப் தங்கருடைய பதவி பிறப்பே ஒரு சாட்சியாக இருக்கு. எந்த அளவுக்கு அவர் மேற்கு வங்க ஆளுநராக இருக்கும்போது மம்தா பானர்ஜிக்கு அவ்வளவு குடைச்சல்களை கொடுத்தாரு, அதனுடைய பரிசாதான் துணை குடியரசுத் தலைவர் பதவி என்பது கிடைச்சிச்சு. துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்த பிறகு எந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக அவர் நடந்து கொண்டார், இப்படிப்பட்ட ஒரு சபாநாயகரை நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சியினர் அத்தனை பேருமே நோ கான்பிடன்ஸ் மோஷனை கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு இவர் மீது ரிமார்க் என்பது இருந்துச்சு. இப்படி நன்றியோடு நடந்து கொண்ட போதும் கூட ஒரு நிமிஷத்துல இவரை தூக்கி எறிஞ்சிட்டாங்க பிஜேபி. இதுதான் பிஜேபி காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். ஏன்னா
பாருங்க, அவருக்கு ஒரு பிரியா விடை நிகழ்ச்சி நடத்தல, அவர் இறுதியாக ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம், அதை வந்து ஸ்பீச் கொடுக்க விடல. இன்னைக்கு டே 2 பார்லிமெண்ட்ல என்ன நடந்துச்சு, இவருடைய இடத்துல யார் உட்கார்ந்தா, துணை சேர்மனாக டெபுட்டி சேர்மனாக இருக்கக்கூடிய ஹரிவன்ஸ் நாராயண் சிங் அவர் வந்துட்டு நிகழ்ச்சியை நடத்துறாரு. பிரச்சனை வந்தோடனே அஜெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. அவர் ஜெகதீப் தங்கர் ஒருத்தர் நேற்று வரைக்கும் அவ்வளவு தூரத்துக்கு பவரா இருந்தாருப்பா, இன்னைக்கு ஜெகதீப் தங்கர்ன்ற ஒருத்தர் அடையாளமே இல்லையே, அடிச்சுவரே இல்லாம அழிச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி கதை தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பார்க்க முடிஞ்சு. நாம இந்த ஜெகதீப் தங்கருக்கு துளியளவும் ஆதரவு கொடுக்கலங்க. அவர் எப்படி நீங்க ராஜினாமா பண்ண வைக்கலாம், அவர் எப்படி நீங்க வந்துட்டு பதவியில இருந்து நீக்கலாம் அப்படின்றதுலாம் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா ஒரு ஜெகதீப் தங்கர் போனா இன்னொரு ஜெகதீப் தங்கர் தான் வரப்போறார் அப்படின்றப்போ இவர்கள் மத்தியில ஜனநாயகத்தையும் மதச்சார்பின்மையும் சரியான கொள்கைகளையும் நம்மளால எதிர்பார்க்க முடியாதுதான். ஆனா துணை குடியரசுத் தலைவர் பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அந்த மரியாதை கூட நீங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்றதான் என்னை போன்றவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வியா இருக்கு. நன்றி.